வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ராஜஸ்தான் மோதும் போட்டியில் வெற்றி இந்த அணிக்குத்தான். ஜோதிட சிறுவனின் கடைசி கணிப்பு, சிஎஸ்கே பிளே ஆஃபிற்கு செல்லுமா? அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான போட்டி தொடருடன் ஓய்வு பெற இருக்கும் தல தோனியின் கடைசி போட்டி ஆசைப்பட்டு வேட்டு வைக்க போகிறார் தல தோனியின் சிசியனான ரிஷப் பண்ட். தனது கடைசி ஐபிஎல் போட்டியை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட வேண்டும் என்று நினைக்கிறார் தல தோனி. ஒருவேளை சிஎஸ்கே இந்த ஆண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் போனால் அவரது ஆசை நிறைவேறாமல் போய்விடும். லீக் சுற்றில் சிஎஸ்கே அணி தனது கடைசி போட்டியை பெங்களூருவில் ஆட உள்ளது. எனவே லீக் சுற்றுடன் சிஎஸ்கே வெளியேறினால் தோனியால் தனது கடைசி போட்டியை சேப்பாக்கத்தில் விளையாட முடியாது. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இரண்டாவது தகுதி போட்டி மற்றும் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற உள்ளது. எனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு சிஎஸ்கே அணி முன்னேறினால் மட்டும்தான் தோனியின் ஆசை நிறைவேறும். அப்போதும் கூட எலிமினேட்டர் போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. இப்போதைக்கு ராஜஸ்தான் மற்றும் கொல்கத்தா அணிகள் மட்டும்தான் பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. மீதமுள்ள 2 இடங்களுக்கு கடும் போட்டி நிலவி வருகிறது. 3வது இடத்தில் இருக்கும் எஸ்ஆர்ஹெச் அணி இன்னும் ஒரு போட்டிகள் வென்று அதிக நெட் ரன் ரேட் பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்துவிடும். சிஎஸ்கே அணி, டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ ஆகிய 3 அணிகளும் 12 போட்டிகளில் 6 வெற்றிகளை பெற்று 12 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளது. லக்னோ அணி பலவீனமாக இருப்பதாக கருதப்படுவதால் டெல்லி அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை சிஎஸ்கே அணியும் டெல்லி அணியும் தங்களுக்கு மீதமுள்ள 2 போட்டிகளில் வென்றால் நெட் ரன் ரேட் அடிப்படையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால் வெறிய வெற்றிகளை பெற்று சிஎஸ்கேவை முந்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். சிஎஸ்கே அணி முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களை காயத்தால் இழந்து தவித்து வருகிறது. அடுத்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான விஷயம்தான். இந்த நிலையில்தான் தற்போது சிஎஸ்கே அணியானது கடந்த போட்டியில் தோல்வியை தழுவிய நிலையில் தற்போது அடுத்ததாக ராஜஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. சிஎஸ்கே அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் உள்ள நிலையில் அதில் ஒரு போட்டியான ராஜஸ்தான் அணியிடம் இன்றைய தினம் மோத உள்ளது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். அதேபோல் இந்த போட்டியானது சிஎஸ்கேவின் கோட்டையாக பார்க்கப்படும் சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நம்ம ஜோதிட சிறுவன் அவர்கள் துல்லியமாக கணித்து கூறியிருக்காரு. அதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் ராசி கும்பம், ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனின் ராசி விருச்சிகம். இதில் கும்ப ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, 8, 8இன் கூட்டு எண்களான 4, 13, 22, 31 ஆகும். அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா கருப்பு, நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட நாளுன்னு பார்த்தோம்னா சனி, ஞாயிறு, வெள்ளி. இதில் சனி பகவான் பார்வை இருப்பதால் இந்த நாட்கள் இவருக்கு அதிர்ஷ்ட நாளாக இருக்கிறது. அதற்கடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா 9, 18. அதிர்ஷ்ட நாளுன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பார்வை இருப்பதால் செவ்வாய், திங்கள், புதன், ஞாயிறு அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. இதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் கும்ப ராசியின் படி அதிர்ஷ்ட எண் 4இன் கூட்டு எண்ணான 31 ஜெர்சியின் நம்பருடனும், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஜெர்சியின் நிறத்துடனும், அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு போட்டி நடைபெறும் நாளுடனும் ஒத்து போகிறது. அந்த பக்கம் அப்படி பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனுக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் எதுவும் ஒத்து போகவில்லை. அதிர்ஷ்ட நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்து போகிறது. இதனால் சிஎஸ்கே அணிக்கு 75% வாய்ப்புகள் வெற்றிகளும், ராஜஸ்தான் அணிக்கு 25% வாய்ப்புகள் வெற்றிகளும் உள்ளதாக ஜோதிட சிறுவன் அவர்கள் கணித்து கூறியிருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க, இன்று நடைபெற உள்ள போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க.